கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்குற இந்த உலகத்துல நாம் ஜீவிக்கிறோம். அநேக விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நம்ம நம்ம எதிர்கொள்றதை நம்ம பார்க்குறோம். அநேக கருத்துக்குள்ள தங்களோட பிள்ளைகள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்றதை நம்ம பார்க்குறோம். வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:31. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பவுல் சொல்றாரு, தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா இருக்கிறது யாரு அப்படின்னு அவர் சந்தேகத்துல கேட்கிற ஒரு வெற்றிக்குரியதான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு, நமக்கு விரோதமா நிற்பவன் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உலகத்துல அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள், நமக்கு உலகத்துல அநேக சவால்கள் இருக்குது, பயங்கள் இருக்குது, சத்துருக்கள் இருக்கிறாங்க. இப்படி அநேக பிரச்சனைகள் இந்த உலகத்துல நமக்கு இருக்குது. ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு? தேவன் நம் பட்சத்துல இருக்கிறாரு, நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? நம் பட்சத்துல தேவன் இருக்கிறாரு, அவரோட சமூகம் நமக்கு முன்பாக செல்லுது. அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது இதெல்லாம் என்ன, இந்த பிரச்சனைகள்லாம் நம்முடைய ஜீவியத்துல வந்தாலும் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான வார்த்தையை நாங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மோட பட்சத்துல இருக்கிறார். இது ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையா இருக்கு நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட மெய்யாகவே இருக்கிறாரு. அவர் இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஜெயஜீவியத்தை செய்யறதுக்கு நமக்கு உதவியா இருக்குது. கர்த்தர் ஜெயஜீவியை செய்யறதுக்கு நமக்கு உதவி செய்யறாருன்னு பார்க்கிறோம். மேலும் நம்ம பார்க்கிறோம், நம்ம கர்த்தரோட பிரசன்னமானது, சமூகமானது நம்மளோடு கூட செல்லக்கூடியதா இருக்கு. அப்படின்னால நம்ம எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு? இலகுவாக மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். மோசே எழுதுறதான யாத்திராகமம் 33:15. யாத்திராகமம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போவாதீர்கள். மோசே சொல்றாரு, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வரலன்னா எங்களை அங்க கொண்டு போவாதீங்க ஆண்டவரே. தேவனோட சமூகம் ரொம்ப முக்கியம்ன்றத மோசே அறிஞ்சிருக்கிறாரு. தேவனோட பிரசன்னம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தர யாத்திரையில தேவனோட சமூகம் ரொம்ப முக்கியம். தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார், நம்ம விரோதமா நிற்பவன் யார்? அப்ப தேவன் நம்மளோட பட்சத்துல இருக்கணும். மோசே சொல்றாரு, நாங்க அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகாதீங்க. அப்ப தேவனுடைய சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. தேவனுடைய சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னு பார்க்கலாம். தேவனுடைய சமூகம் நமக்குள்ள இருக்குது. அப்ப பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் என்ன செய்யறாரு? நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம பிரச்சனைகள்ல இருந்து இப்ப நம்ம பார்க்கிற பழைய ஏற்பாடு காலங்களில் பார்க்கும்போது அநேக சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும் போது யார சொல்லுவாங்க? வேற ஜாதிக்காரங்க, வேற நாட்டவர்கள், வேற மதத்தை சார்ந்தவர்கள், இவங்கதான் என்ன சொல்லுவாங்க? எதிரிகள், சத்துருக்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு சத்துரு யாரு? உலகம், மாம்சம், பிசாசு. மற்ற ஜனங்களோ, மற்ற ஜாதிக்காரங்களோ, மற்ற நாட்டவர்களோ நமக்கு சத்துரு இல்லை, நமக்கு எதிரி இல்லை. நம்மளோட எதிரியா இருக்கிறவங்கள நம்ம தெளிவா அறிஞ்சு கொள்ளணும். நம்முடைய எதிரி யாரு? நம்மளோட சத்துரு யாரு? உலகம், மாம்சம், பிசாசு. இதுதான் நம்மளோட சத்துரு, இதுதான் நம்மளோட எதிரி. உலகத்துல உள்ள மனுஷங்க நமக்கு எதிரி இல்ல. உலகம், மாம்சம், பிசாசு, இதுதான் நம்மளோட சத்துருவா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் நமக்கு சத்துருவா இருக்குது. அநேகரு என்னத்த சத்துருவா வச்சுக்குவாங்க? பிசாசு சத்துருவா வச்சுக்குவாங்க, சத்துருவா கருதுவாங்க, சத்துருவா நினைப்பாங்க. ஆனா உலகத்தையும் மாம்சத்தையும் சத்துருவா நினைக்க மாட்டாங்க. அத சத்துருவா நினைக்க மாட்டாங்க. ஆனா சத்துருவா நினைக்காதனால்தான் அவங்களுக்கு என்ன வருது? பிற்பாடு பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரக்கூடியதா இருக்குது நம்ம பார்க்கணும். இந்த சத்துரு பிசாசானவன் சத்துருவா இருக்கிறான், உண்மைதான். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானத்தான் எடுத்த பிறகு பிசாசுக்கு என்ன இல்லை? நம்ம மேல நம்மளை தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிறதான இந்த மாம்சமும் உலக ஆசை என்ன செய்யக்கூடியதா இருக்குது? நம்ம கர்த்தருடைய சமூகத்தை கூட்டி விலக்கி கொண்டு போகக்கூடியதா இருக்குது.
நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருந்து விலகி போகிறதுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குது. அநேகர் பார்க்கிறோம் பிசாசு தான் சத்ருவாக நினைப்பாங்க. ஐயோ பிசாசு எதிர்த்து நிக்க, ஏன்னா அநேக இடத்துல நம்ம பாக்குறோம் எதிர்த்து நிக்க நெல்லுங்க பிசாசு ஓடி போவான்னு நம்ம வசனத்தை பாக்குறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாங்க, ஆனா மாம்சத்துக்கு உலகத்துக்கும் எதிர்த்து நிக்க மாட்டாங்க. மாம்சத்தையும் உலகத்தையும் ஒரு சத்ருவா நினைக்க மாட்டாங்க. பிசாச ஒண்டிதான் சத்ருவா நினைப்பாங்க. பிசாச ஒண்டிதான் சத்ருவா நினைப்பாங்க. அப்ப மாம்சத்தையும் உலக ஆசை மாம்சம் இதெல்லாம் என்ன நினைக்க மாட்டாங்க, சத்ருவா நினைக்க மாட்டாங்க. அவங்க அந்த உண்மையிலே நம்ம மற்றவங்களை வெறுக்கிறது இல்ல, மனுஷங்களை எதிரிகளா நினைக்கிறது இல்ல, மனுஷங்களை வெறுக்கிறது இல்ல. அது நம்ம எதிரி இல்ல. நம்முடைய எதிரி யாரு? உலகம், மாம்சம், பிசாசு. பிசாசை நம்ம எதிரியாக நினைச்சிருக்கோம், சத்ருவா நினைக்கிறோம். உலக பிசாசை எப்படி நினைக்கிறோமோ அதே போல உலகத்தையும் மாம்ச இச்சையும் கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சத்ருவா தான் நினைக்கிறோம். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயஜீவியம் செய்ய முடியும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அப்ப ஆவியானவருக்கு கீழ்ப்படினா இந்த உலக ஆசை, இந்த மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் சிந்தை இதெல்லாம் குறையதான் தேவன் என்ன செய்வாரு, ஆவியானவர் நம்மோடு பேசக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம மாம்சத்துல அநேக காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், அநேக காரியங்களை நம்ம மாம்சத்துல சிந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவ மாம்சத்துல சிந்திச்சு பேச நமக்கு ஆவியானவரோட தத்துவம் கேட்கக்கூடியதா இருக்காது. நம்ம மாம்சத்தின் சிந்தைய எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியின் சிந்தையில நம்ம செயல்பட முடியும். ஆவியின் சிந்தையில செயல்பட முடியும். மாம்ச சிந்தைகளை குறைக்கணும். மாம்சம் எதா இருக்குது, மாம்சம் நமக்கு ஒரு எதிரியா இருக்குது, ஒரு சத்துருவா இருக்குது. மாம்ச சிந்தை நமக்குள்ள பெருக 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 தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்காது. தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்காது. நமக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும்னா இந்த மாம்ச சிந்தை என்ன செய்யணும், குறையணும். அதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போகவும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படவும் புதிதாக்கப்படவும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனோட பிரசன்னம் நமக்கு தேவை. தேவனோட பிரசன்னம் தேவன் நமக்கு முன்பாக இருந்தால் நமக்கு விரோதமா நிற்பவன் யார்? மெய்தான், அது உண்மைதான். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. நமக்கு எதிராக நிற்பவன் யார்? அதே வேளைகள்ல தேவனோட பிரசன்னம் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். தேவன் நம்மோடு கூட இல்லாம நம்ம அந்த வார்த்தையை அறிக்கை செய்து நம்ம ஒரு பயனும் இல்லை. நமக்கு தேவனோட பிரசன்னம் முதலாவது நம்மோடு கூட இருக்கணும். தேவனோட பிரசன்னம் நமக்குள்ள இருக்கணும். எப்பொழுது தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும்னா இந்த மாம்சத்தின் சிந்தைகளை நம்ம குறைக்க வேணும். மாம்ச சிந்தையை குறைக்கணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் நம்ம வாசிக்கணும். அப்ப தேவனோட பிரசன்னம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. உலகத்துல அநேக சவால்கள் நமக்கு வரலாம், ஆனா தேவ பிரசன்னம், தேவன் நம்மோடு கூட இருந்தா எல்லா சவால்களையும் நம்ம மேற்கொள்ள முடியும். அதே வேளையில தேவனோட பிரசன்னம் நமக்குள்ள இல்ல, தேவனோட பிரசன்னம் நமக்குள்ள இல்லைன்னா அநேக சவால்கள் நம்மளால சந்திக்க முடியாது. சவால்களை சந்திக்க முடியாது. அப்ப தேவன் அநேக சவால்களை நம்ம சந்திக்கணும்னா தேவ பிரசன்னம் இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கணும்னா தேவனோட பிரசன்னத்தை நம்ம காத்துக்கொள்ளவும் வேணும். தேவனோட பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும் என்ன செய்யணும், மாம்ச சிந்தையை குறைக்கணும். மாம்ச சிந்தையை குறைக்கணும். உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே அநேகர் என்ன செய்வாங்க, உலகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க சிந்தை போகும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்குது அங்கதான் உங்க சிந்தை போகும். நம்மளோட பொக்கிஷம் தேவன ஒரு பொக்கிஷமா, பரிசுத்தத்தை ஒரு பொக்கிஷமா, தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு பொக்கிஷமா நம்ம நினைச்சிருந்தாக்கா நம்மளோட சிந்தை எங்க இருக்கும், தேவனை நோக்கி இருக்கும், தேவனை சார்ந்ததா இருக்கும். அதே வேளைகள்ல நம்மளோட பொக்கிஷம் உலகத்துக்குரியதா இருந்தா நம்மளோட சிந்தை எங்க இருக்கும், உலகத்திலேயே தான் இருக்கும். இல்லாவிட்டா நம்மளோட பொக்கிஷம் மாம்ச சிந்தையா இருக்கும். மாம்சத்தின் இச்சைக்குரிய காரியங்கள், பாவ காரியங்கள், அதுல நம்ம பொக்கிஷம் இருந்துச்சுன்னா நம்மளோட சிந்தை நித்தமும் பாவம் உள்ளதா இருக்கும். நம்ம பார்க்கிறோம், நித்தமும் பாவத்தை செய்யக்கூடியதாவோ, பாவத்தை நினைச்சு கொண்டிருக்கிறதாவோ, பாவத்தை சிந்திச்சு கொண்டிருக்கிறதாவும் காணப்படும். ஏன் நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது, மாம்சத்துல காணப்படுது. அதே வேளையில் நம்மளோட பொக்கிஷம் தேவனுடைய ராஜ்யத்திலையும் தேவனை குறித்துதாவும் இருந்துச்சுன்னா நம்மளோட சிந்தை எங்க இருக்கும், தேவனோட காரியங்கள்ல சிந்தையா இருப்போம், ஆவிக்குரிய காரியங்கள்ல சிந்தையா இருப்போம். தேவன் என்ன பேசுகிறார்னு அதுலதான் நம்ம நோக்கமா இருப்போம்.
ஆவியானவர் என்னோடு பேசுகிறாரா, ஆவியானவரோட சத்தம் எனக்கு கேட்கிறதா, ஆவியானவர் இப்படிப்பட்டதான சூழ்நிலை நான் இருக்கிறேன், ஆவியானவர் என்ன முடிவு எடுக்க சொல்லி எனக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம சிந்தை ஆவியானவர் குறிச்சுதான் இருப்போம், தேவனை குறிச்சுதான் இருக்கும். அப்படி நம்ம ஜீவிக்கும் போது நம்ம பெரிய சொல்லலாம், எனக்கு விரோதமா நிற்பவன் யார்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம சவால் விடலாம், தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. ஏன்னா நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? தேவனை சார்ந்ததா இருக்குது. நம்மளோட பொக்கிஷம் எங்க இருக்குது? பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம சவால் விடலாம், எனக்கு விரோதமா நிற்பவன் யார்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன செய்யலாம்? சவால் விடலாம். ஆனா நம்முடைய சிந்தை பாவத்தை நோக்கியும் உலகம், மாம்சம், பிசாசு இவைகளை நோக்கி இருந்துச்சுன்னா நம்ம சவால் விட முடியுமா? சும்மா வாயில நம்ம சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், தேவனோட பிரசன்னம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நம்ம சிந்தை எல்லாம் எங்க இருக்குது? தேவனோடு ஐக்கியப்படல. அந்த சவால் விடுறோமே, அதுக்கு ஒரு வல்லமை வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். நம்முடைய பொக்கிஷம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்ப சந்தோஷமா நம்ம சவால் விடலாம். என்ன சொல்லலாம்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு விரோதமா நிற்பவன் யாருன்னு. ஆனா நம்ம சிந்தை இந்த கால வேளையில எப்படி இருக்கு? தேவனை சார்ந்ததா இருக்குதா, பரிசுத்தத்தை சார்ந்ததா இருக்குதா, தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடியதா இருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்ப கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு, பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறாரு, திகையாதே, நான் உன்னோட தேவனா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப தேவன் அப்படி சொல்லி இருக்கும் போது, தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு விரோதமா யாராவது எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியாது. அப்ப நம்ம எழுப்ப முடியாது. நம்ம அதே வேளையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஜீவியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும், நம்முடைய சிந்தையை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்னத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்றத ரொம்ப அந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, தேவன் திகையாதே, நான் தேவன் சொல்லிட்டாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம மனத்துல நினைச்சு சந்தோஷமா இருந்துட்டு மாம்சத்துல நடக்க முடியுமா? நடக்கக்கூடாது. தொடர்ந்து தேவன் சொல்லுகிறதான இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம சுதந்திரிக்கணும்னா நமக்கும் தேவனுக்கும் எப்பொழுதும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். தேவன் சொல்லல அந்த மலையை குடிக்கிட்டு வந்து இங்க வெயி, அந்த கடல்ல உள்ள தண்ணியெல்லாம் நவுத்தி கொண்டாந்து இங்க வெயின்னு பெரிய காரியத்தை சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு கீழ்ப்படிஞ்சு நட. ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலே உத்தமம், பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உத்தமம். அந்த ஆதாம் ஏவாளும் நம்ம பார்க்கிறோம், என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியல, நன்மை தீமை அறியத்தக்க கனிய புசிச்சாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப இந்த காலவேளையில தேவன் என்ன சொல்றாரு? அந்த நன்மை தீமை கனியை குறிச்சு ஆண்டவரே இங்க பேசல. என்னத்தை குறிச்சு பேசுறாரு? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன சமாதானம். அப்ப மாம்சத்தின்படி நடக்காத, மாம்சத்தை சிந்திக்காத, அப்ப ஆவியின் சிந்தையாயிரு. நம்ம பாருங்க, இப்ப ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறி செல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை வரும்? ஆவிக்குரிய சிந்தை தான் வரும். ஆவிக்குரிய சிந்தை தான் வரும். ஏன்னா நம்ம மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும், தேவனோட ராஜ்யத்தை நீதியை தேடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா வரும்? அப்படிப்பட்ட பரிசுத்தமான சிந்தை தான் வரும். தேவனை பிரியப்படுத்தணும், தேவன் எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, தேவன் உலகத்தோட்டத்துக்கு வந்தவே கிறிஸ்துவுக்குள் என்ன முன்குறித்திருக்கிறாரு, என் தேவன் எவ்வளவா என் மேல அனுபவித்திருக்கிறாரு, உள்ளங்கையில என்ன வரைந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் என் தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சு அப்படி தியானிக்கும் போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார். அதே வேளையில நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பாவ காரியங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பாவத்துல படுத்திருக்கிறோம், பாவத்திலேயே இருக்கிறோம், எல்லா காரியத்தையும் பாவத்திலேயே 24 மணி நேரம் பாவ காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு இருந்தாக்கா நமக்கு சிந்தை வருமா? என்ன சிந்தை வரும்? பாவத்தை எப்படி செய்யறது,
பாவம் எப்படி மத்தவங்க பார்க்காம எப்படி செய்யறது, மற்றவங்க கிட்ட மறைச்சு எப்படி பாவம் செய்யறது, தாய் தகப்பனுக்கு தெரியாம எப்படி பாவம் செய்யறது, மனைவிக்கு தெரியாம எப்படி பாவம் செய்யறது, புருஷனுக்கு தெரியாம எப்படி பாவம் செய்யறது, இப்படிதான் நம்ம சிந்தை வரும். ஏன்னா நம்ம சிந்தை நித்தமும் பாவம் செய்யக்கூடியதா இருக்குது. என்ன செய்யுது? பாவம் செய்யக்கூடியதா இருக்குது. அந்த மறைவான பாவம் செய்யக்கூடியதா இருக்குது. நம்ம நித்தமும் பாவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறபடினால அந்த பாவம் என்ன செய்யுது? நம்ம பாவத்தின் வழியில நம்ம இருளில் நம்ம நடத்தி கொண்டு போகக்கூடியதா இருக்குது. அதே நம்ம தேவனை குறித்து பிரியப்படுத்தணும், பரிசுத்தமான காரியங்களை செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது என்ன செய்ய இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்? தேவனோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவரு நமக்கு வெளிப்படுத்தி தரக்கூடியவராக இருக்கிறார். அப்படியே வெளிப்படுத்தி தரக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நம்ம சிந்தை எப்படி இருக்கணும்? உங்களோட பொக்கிஷம் எங்க இருக்குது அங்கதான் உங்க சிந்தை போகும். அப்ப நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? நம்ம வேத வசனத்தை தெளிவா வாசித்தோம். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா மாம்சத்தின் படி ஜீவிச்சா நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? பாவத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம நடக்கும் பெற்றுக்கொள்ள முடியுமா? மறைவான பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆவியின்படி நடக்கும் போது என்ன செய்வார்? ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கண்ணை எங்க நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம கண்ணு எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது? நல்ல காரியங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குதா? வேத வசனத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குதா? பார்த்துக்கிட்டு தேவனை செய்வாரு, உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். யோசுவா 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போடும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பயப்படாத, திகையாதே என்று சொல்றாரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நம்மோடு கூட போகிற இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம பாவம் செய்யும்படியா தீவிற்கு போய்கிட்டு இருக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பாரா? நிச்சயமா இருக்க மாட்டாரு. நம்ம பரிசுத்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டுகிட்டு இருக்கிறோம், பரிசுத்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடிக்கிட்டு இருக்குன்னா போகும் எல்லாம் தேவன் என்ன செய்வாரு? நம்மோடு கூட இருப்பாரு. திகையாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாக்குறோம் கர்த்தர் என்ன செய்யறாரு? இப்படியா நம்ம நடத்துறாரு நம்ம பாக்குறோம். தொடர்ந்து என்ன கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்ப நம்ம போகும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்ம என்ன செய்யணும்? நீதி பாதையை நடக்கிறோம். அந்த பரம பந்தய பொருள இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஓடும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? போகும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். போகும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பாவ காரியங்களை செய்யும்படியா நம்ம தீ விரிச்சு கால்களை எடுத்து ஓடிக்கிட்டு இருந்தாக்கா தேவன் நம்மோடு கூட இருப்பாரா? போகும் இடமெல்லாம் கூட இருப்பாரா? அப்ப அந்த வசனம் நமக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. அப்ப நம்ம தேவன் அழைத்த பரம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மோடு போகும் இடமெல்லாம் நம்மோடு கூட இருப்பாரு. போகும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணுமா? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கணுமா? எங்க எதை நோக்கி ஓடணும்? தேவன் வைத்திருக்கிறதா அந்த பந்தய பொருளை அந்த இலக்கை நோக்கி ஓடணும். அப்ப போகும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 118:6. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம் பட்சத்துல இருக்கிறாரு. மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறத நாம் உறுதிப்படுத்திக்கணும். கர்த்தர் மெய்யாகவே பட்சத்தில் இருக்கிறாரு, நான் நீதியின் பாதையில ஜீவிக்கிறேன், கர்த்தர் என்னை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். நிச்சயம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் என்னை நடத்துறாரு, நான் கர்த்தரோட வழிகள்ல நடந்து கொண்டிருக்கிறேன்.
செல்வேன், கர்த்தரோட வழிகளில் நடக்க எனக்கு கிருபை செய்திருக்கிறாரு அப்படின்னு அந்த நிச்சயத்தை நான் பெற்றுக் கொள்ளணும். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39:21. ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நாம் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு. அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோட கூட ஏன் இருக்கிறாரு? அவன் கர்த்தரோட வழிகளை நடக்கிறான். யோசேப்பு கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறபடினால கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரு. சவுல் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம், தேவன் அவனோடு கூட இருந்தாரு. அவன் கர்த்தரோட வழிகளில் நடக்கிற வரைக்கும் சவுலோடு கர்த்தர் இருந்தாரு. சவுல் ராஜாவோடு கர்த்தர் எப்ப இருந்தாரு? கர்த்தரோட வழிகளில் நடக்கிற வரைக்கும் கர்த்தர் சவுலோடு கூட இருந்தாரு. ஆனா அவன் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது, கர்த்தரை பாவத்துல ஜீவிக்கும் போது, மாம்ச இச்சையின்படி பண ஆசையில ஜீவிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனை விட்டு விலகி போகிறத பாக்குறோம். மெய்யாகவே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது, நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? இந்த யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமா உத்தம உண்மையா ஜீவிச்சாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு. தாவீது கர்த்தருக்கு உண்மையா ஜீவிச்சாரு, அவனோடு கூட இருக்கிறாரு. அப்ப சவுல் ராஜா என்ன செஞ்சாரு? ஒரு கட்டத்துல பார்க்கணும், ஆரம்ப காலங்கள்ல தேவனுக்கு உண்மையா இருந்தாரு, தாழ்மையா இருந்தாரு. அப்புறம் ராஜ்யபாரம் கிடைச்ச பிறகு சில வருஷங்களுக்கு பின்பு என்ன செஞ்சாரு? கர்த்தரோட வழிகள் நடக்கல. உடனே கர்த்தரோட என்ன செஞ்சாரு? அவனை விட்டு வெளியாயிட்டாரு. ஆண்டவரே அவனோடு கூட இல்ல, கர்த்தரோட சமூகம் சவுலோடு கூட இல்ல. அப்ப சவுலோட ஜீவியம் என்ன எப்படி போயிடுச்சு? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடியதான சூழ்நிலையில காணப்பட்டுச்சுன்னு பாக்குறோம். அப்ப தேவனோட சமூகம் சவுலோடு தொடர்ந்து இல்ல. ஆனா யோசேப்போடு தேவன் இருந்தாரு. யோசேப்பு தேவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. தாவீது ராஜா தேவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. தேவன் இறுதி வரைக்கும் தாவீது ராஜாவோட இருந்தாரு நம்ம பாக்குறோம். அதே போலதான் தானியேலை குறிச்சு பார்க்கிறோம். தானியேல் தேவனுக்கு எல்லாவற்றையும் உத்தமமா இருந்தாரு. சிங்கக்கணி கெவியில போட்ட பிறகு தேவன் என்ன செஞ்சாரு? சிங்கத்தின் வாயை கட்டினாரு. அப்ப தேவனோட வழிகள் நடந்தாரு தானியேல். தேவன் அவரை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தாரு, பாதுகாத்தாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தாரு. அப்ப நம்ம அநேக வாக்குத்தத்தக்க வசனங்கள் இருக்குது, அநேக கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கக்கூடியதா இருக்குது. ஆனா அந்த கேட்கக்கூடியதான வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதான நிலவரத்தில் நம்ம ஜீவிக்கிறோமா? அநேக வேளையில் நம்ம நினைக்கலாம், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, என்னை கர்த்தர் இப்படி நடத்துவாரு, என்னை கர்த்தர் அப்படி நடத்துவாரு அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார் தான். ஆனா சவுலை போல ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா கர்த்தர் தொடர்ந்து நம்மள வழி நடத்துவாரா? வழி நடத்த மாட்டாரு. சவுலை போல தொடர்ந்து நம்ம ஜீவியம் காணப்படுச்சுன்னா சவுல் ராஜாவை போல தேவன் நம்ம நடத்த மாட்டாரு. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லாது. தாவீது ராஜாவை போல, மோசேவை போல, தானியேலை போல கர்த்தருக்கு உண்மையா ஜீவிச்சா கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. அநேக ஆறுதல் கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள் வேத வசனத்துல இருக்குது. அதெல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நம்ம யோசேப்பை போல, தானியேலை போல, தாவீது ராஜாவை போல தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன செய்யணும்? அநேக வேலைகள்ல தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா நம்ம இல்லை. தேவனுக்கு உண்மை இல்லை. ஆனால் அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தேவன் எனக்கு செய்வாருன்னு நம்ம என்ன செய்யறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம யோசேப்போட ஜீவியத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். தானியேலோட ஜீவியம் எப்படி இருந்துச்சுன்னு ஆராய்ச்சி பார்க்கணும். தாவீது ராஜா தவறு செஞ்சாலும் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு அப்படிப்பட்டதான ஜீவியம் நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல எல்லாம் பாவியதான், பாவம் செய்ய தேவனை தவிர ஒருத்தர் நீதிமான் இல்ல. நம்மளும் நம்முடைய ஜீவியத்துல, நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள் செய்யலாம், சில பாவங்கள் செய்யலாம். ஆனா எப்படி தாவீது ராஜா மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொண்டாரோ, அதே போல சமாதானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம். தாவீது ராஜா என்ன செஞ்சாரு? தவறு செஞ்சார்தான், ஆனால் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சமூகத்துல அந்த தேவனுக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியத்தை காத்து கொண்டாருன்னு பார்க்கிறோம்.
அதே போல உலகத்துல நம்ம சில வேலைகள்ல தவறான காரியங்களை செய்யலாம், தவறான முடிவு எடுக்கலாம், தவறான பாதையில போலாம். ஆனா நம்ம மனம் திரும்பணும். நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நான் கர்த்தர் வழியில நடப்பேன். நான் தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன் கர்த்தாவே, என்னை மன்னிய கர்த்தாவே, மறுபடியும் என்னை மீட்டு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, மறுபடியும் என்னை நீதி பாதையில் நடத்துங்க ஆண்டவரே, நம்ம மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மளை மன்னிச்சு அவரோட மறுபடியும் அவரோட வழிகளை நடத்த வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் அவரோட வழியில நடத்த வல்லவராக இருக்கிறாரு. ஆனா நம்ம முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியுமா? நம்ம வழி நடத்த முடியுமா? முடியாது. நம்ம பார்க்கிறோம், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரியிற அக்கினி ஜுவாலையில போட்டாங்க. 3 பேரை அக்கினி ஜுவாலையில போட்டாங்க. அவன் பார்க்கும்போது அந்த தூக்கி அக்கினி ஜுவாலையில போட்டான். 4ஆவதா ஒரு மனுஷன் சுத்திக்கிட்டு இருக்கிறார். நெருப்புல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்புல கொண்டு போய் போட்டாங்க. பார்த்தீங்களா குண்டர்கள்? அவங்க எல்லாம் எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ளுக்கு என்ன செய்யறாங்க? நெருப்புல உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க, எரிகிற அக்னியில நடந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவன் என்ன செய்யறாரு? தேவகுமாரன் அந்த 3வது 4வது ஆளா அவர்களுக்கு உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. 4வது ஆளா தேவ அவங்களோடு கூட உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப தேவனோட வழிகள்ல நடக்கும் போது நம்ம அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம பார்க்கலாம், அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம செய்யலாம். 2000 வருஷம் இயேசு இப்படி செஞ்சாரு, 2000 வருஷத்துக்கு முன்ன பவுல் இப்படி செஞ்சாரு, 2000 வருஷத்துக்கு முந்தி பேதுரு இப்படி செஞ்சாருன்னு சொல்ல மாட்டோம். இன்றைக்கு கர்த்தர் இதை செஞ்சாரு, இன்றைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவன் அற்புதத்தை செஞ்சாரு. எரிகிற அக்கினியில 3 பேரை போட்டாங்க. 4வது ஆளா தேவகுமாரன் அங்க உலாவிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப அவரோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. நம்மளோட வழிகள் இந்த கால வேளையில கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? கர்த்தர் என் மகனே என் மகளே அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலவரத்துல இருக்கிறோமா? நான் வச்சிருக்கிறதான சுதந்திரத்துல பிரவேசி அப்படின்னு சொல்லக்கூடியதான நிலவரத்துல நம்ம இருக்கிறோமா? இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை ஒன்றிய சபைக்கு ஆராதனையில கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டு கத்திய ஆட்டம்லாம் போட்டு கூத்தாடி போறோமா? அப்படிப்பட்ட கூட்டமா இருக்கிறோமா? தேவன் இருதயத்தை பார்க்கிறாரு. தேவன் இருதயத்தை பார்க்கிறாரு. நம்ம எப்படி கூத்தாடுறோம், எப்படி நடந்து ஆடணும்னு ஆண்டவர் பார்க்கல. தேவன் என்னத்தை பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரு. நம்ம எப்படி நல்லா ஆடுறோமா? தேவனோட சமூகத்துல ஆராதனையில நம்ம நல்லா டேப் போட்டு ஆடுறோமான்னு கருத்து பார்க்கல. எதை பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு. இந்த கால வேளையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம கர்த்தருக்கு பிரியமா ஜீவிச்சா கர்த்தருடைய சமூகம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய சமூகம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும். ஆனா நம்ம கர்த்தருக்கு பிரியமா இல்லாம ஜீவிச்சா, கர்த்தருடைய வழிகள்ல நடக்கலன்னா சவுலுக்கு என்ன சம்பவிச்சுட்டோ அதுதான் நடக்கும். தேவன் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு, சாபத்தையும் வச்சிருக்கிறாரு. தேவன் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு, சாபத்தையும் வச்சிருக்கிறாரு. நம்ம கால வேளையில எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம ஆராய்ச்சி பார்த்து அதன்படி நடக்கணும். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் ரோமர் 8 அதிகாரம் 38-39. ரோமர் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன ஆனாலும் தேவனுடைய அன்பை என்ன செய்யுது? நம்ம பிரிக்க மாட்டாது. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று யாரும் நம்ம தேவ அன்பு நம்ம இடத்துல இருக்குது, அதை யாராலும் நம்ம இடத்துல இருந்து பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பு நம்ம இடத்துல இருக்குது. தேவ அன்பை நமக்கு அன்பின் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடி நான் பார்க்கிறோம். அன்பின் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. யாரும் அந்த அன்பை பறித்து கொள்ள முடியாது. யாரும் தேவ அன்பை நம்ம இடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. தேவன் அந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அன்பு தேவ அன்பு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறபடியா நம்ம பாதுகாக்க வேணும். நம்ம பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம சிந்தை இருக்கும். நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம சிந்தை இருக்கும். நம்ம பொக்கிஷம் பாவத்துல இருந்துச்சுன்னா, நம்ம பொக்கிஷம் மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல இருந்துச்சுன்னா
நம்மளோட சிந்தையும் அங்கதான் இருக்கும். நம்ம பொக்கிஷம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடியதான இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கும், நம்ம சிந்தை எங்க இருக்கும், அது உள்ளாக பரிசுத்தமான சிந்தையா இருக்கும். தேவனுக்கு மட்டும் நம்முடைய வார்த்தையை கொடுத்தாரு, அந்த வார்த்தையின்படி தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரு. தொடர்ந்து நம்மை கர்த்தர் நடத்துவார். விசுவாசிச்சு சோதனை பண்ணுவோம்.